இங்க ஒருத்தன் அவனோட வீட்டுல இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு ராணியோட கோட்டைக்கு போறான். அங்க அந்த பெட்டில இருந்து ஒரு மந்திர தொப்பியை எடுக்கிறான். அந்த தொப்பியை கீழே சுத்தி விடவும் அது வேகமா சுத்துது. அதை சுத்தி பர்பிள் கலர்ல ஒரு வளையம் உண்டாகுது. இப்ப அந்த தொப்பி ரொம்ப பெருசா மாறிடுது. அவனும் அந்த ராணியும் அந்த தொப்பிக்குள்ள குதிச்சிடுறாங்க. அது அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க இருந்த மந்திர கண்ணாடி வழியா ரெண்டு பேரும் மாயாஜால உலகத்துக்குள்ள வராங்க. அங்க பெரிய பெரிய செடி, பெரிய பெரிய ஜந்துலாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்தா ரொம்ப அழகான செடியால கட்டின பாதை இருக்கு. இவனும் ஒரு குச்சி எடுத்து அந்த செவுத்துல எறிறான். அந்த செவுரு அந்த குச்சியவே முழுங்கிருது. நம்ம செவுத்து கிட்ட போகாம இருக்கணும்னு சொல்ல ராணி அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நெருப்பு வர வச்சு அந்த செவுத்தெல்லாம் பொசிக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அங்க ஒரு அழகான வீட்டுக்குள்ள நிறைய பெட்டிங்க இருக்கிற செல்ஃப் இருக்கு. ராணி அதுல இருந்து ஒரு பெட்டி எடுத்துக்கிறா. இப்ப ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா திடீர்னு சில பேர் அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்து ராணி அவளோட மந்திர சக்தியால பாதையை மூடிடுறா. இப்ப அங்க இருக்கிற செடியில இருந்து ஒரு பழத்தை பிச்சுட்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ள போடுறா. உடனே அந்த பாக்ஸ்ல இருந்து பர்பிள் கலர்ல புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முழு கதையும் வீடியோக்குள்ள இருக்க பிளே பட்டன்ல இருக்கு. அதுல போய் செக் பண்ணி பாருங்க.